இந்த கிருமி நாசினி குணம், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால எந்த வகை சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக சொறி, சிரங்கு, படை, தேமல், சொரியாசிஸ், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் இது மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒரு வெரிகோஸ் வெயின் அப்படின்ற முக்கியமான ஒரு நோய் பாதிப்பு தொடை பகுதியில் இருக்குது, அப்படி இல்லை காலோட கண்ட சத காஃப் மசிலில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த மரமஞ்சளை வைத்து நீங்கள் அதை மறைய செய்யலாம். இந்த மரமஞ்சளை கற்றாழை சாரோட சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் எந்த இடத்துல வெரிகோஸ் வெயின் இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே மட்டும் இதை அப்ளை பண்ணிடணும். 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு இதை தொடச்சி எடுத்துடலாம் ஒரு துணியில் நினச்சி. அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை கழுவிடலாம். இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. இன்சுலின் உற்பத்தியவே சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா மரமஞ்சளில் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக கல்லீரல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இப்போ மரமஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக கொதித்து இது 1 கிளாஸ் அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு 2 சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மஞ்சளில் இருக்க குர்குமின் அப்படின்ற வேதிப்பொருள் மிளகுல இருக்க பெப்பரின் அப்படின்ற வேதிப்பொருளோட சேரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளோட பெனிஃபிட் 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 2000 மடங்கு 2000 டைம்ஸ் அதிகமாக நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த